இதில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பே, மக்கள் சேவைக்கான நல்வாய்ப்பே எனக்கு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட ப்ரையாரிட்டி ஏரியாஸ்னு பார்த்தா எஜுகேஷன் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு செக்டர். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்னோட சரியான கவனம் இருக்கும். இப்போ 4ஆம் தேதி அன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் இன்றைக்கி என்னோட முதலாக மீட்டிங்காகவே இன்றைக்கி எல்லா ஹெச்எம்சியும் கூப்பிட்டு இன்றைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். அதில் வந்து அத்தனை அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ் எல்லாருமே இணைந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஸ்கூல் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஸ்கூல் தனியாக நினச்ச முடியாது. அதனால் முதல் மீட்டிங்காக அதை போட்டிருக்கோம். ஸோ ஸ்கூல் திறக்கும்போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து க்ளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. ரெண்டாவது ஹெல்த்து வந்து மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே, ஹெல்த்து, குடிநீர் வசதி எல்லாமே வந்து உறுதி செய்வோம். அதே போல் பள்ளிக்கல்வித்துறையில் இன்னொன்று எடுத்து சொன்னோன்னா, நம்ம வந்து ட்ராப் அவுட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம தனியாக ஒரு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது திருநெல்வேலியில். அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணணுன்னா ட்ராப் அவுட்ஸை மானிட்டர் பண்ணுறது, அதை தவிர்க்கிறது, அவர் எப்படி வந்து குழந்தைங்களை திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சி கொண்டு வர வேண்டியதுங்கிறதுல தனி கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தில் இருக்கிற மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அதனால் இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்கிற ஒரு நிர்வாகமாக இருக்கும். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கிறதுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செய்வோம். அது வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ இண்டஸ்ட்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் லிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துகிறதா இருக்கட்டும், இளைஞர்கள் அவங்களோடு கலந்துரையாடி அதுக்கும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும். அவங்க என்ன சொல்லணும்னு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட கனவுகளை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற மாதிரி ஒரு அரசாங்கம், ஒரு நிர்வாகமாக நாங்கள் அமைவோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுன்னா, தாமிரபரணி ரிவர் வந்து நம்ம திருநெல்வேலியோட ஒரு வரம்னே சொல்லலாம். நாங்கள் முன்னாடி டோட் போர்டில் வேலை பார்த்தேன். அங்கே வந்து நமக்கு ரெண்டு பெரினியல் ரிவர்ஸ் தான் இருக்குது, இப்போ காவேரியும் தாமிரபரணியும். அதனால் அந்த தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன். அதுக்கு வந்து கார்ப்பரேஷன் சார்பாக வந்து நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுருக்காங்க. அதில் வந்து என்னோட தனி கவனம் இருக்கும், அதை ஆய்வு செய்வோம். அதே போல் வந்து என்ஜிஓஸ், அதே மாதிரி நம்ம லோக்கல் பாடிஸ் எல்லாரும் இணைந்து தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். அதே மாதிரி சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு காவல்துறையோடு இணைந்து திறமையான ஒரு எஸ்பி இருக்காங்க நமக்கு, who is well experienced in the district. அதனால் காவல்துறையோடு இணைந்து சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.